வெல்கம் டு காலிஸ் கிச்சன். புரதச்சத்து நிறைஞ்ச பருப்பு அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 வயசுக்கு மேற்பட்ட சின்ன குழந்தைங்களுக்கு காலை உணவாக ஹெல்த்தியான இந்த பருப்பு அடை தோசையை பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. 1 கப்பு ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு அரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, இதெல்லாம் 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட 3 வரமிளகாய், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பல் பூண்டு தோல் உரித்து கட் பண்ணது, 1 துண்டு இஞ்சி தோல் சீவி கட் பண்ணது, 10 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கட் பண்ணது, கொஞ்சம் மல்லி இலை தண்டு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு 1/2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு முறை பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்து மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை மல்லியில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டுக்கலாம். தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி பரப்பி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு நல்லா சிவக்க வெந்ததும் எடுத்துருங்க. தோசை கல் அதிகமாக சூடாயிருச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தொளிச்சோன்னா கொஞ்சம் சூடு அடங்கிடும். அதுக்கப்புறம் தோசையை வாத்தோன்னா நல்லா தோசை பரப்புறதுக்கு வரும். அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான டேஸ்டான பருப்படை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட ருசியாக இருக்கும். இனிப்பு பிடிக்கிறவங்க நாட்டு சர்க்கரையோடு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.